சீரியஸா குடிச்சிருக்கீங்க சாப்பிட்டேன் நீதான் அக்கா அப்படி உடல் பொருள் உயிரே நீ உன்னை சேருவா விடியும் வரையில் உன்னை தாளாட்டுவா நெஞ்சில் சுமப்பேனே கருவாய் காப்பேனே உந்தன் மறுபாதி என் இனிய தனிமையே இங்கிட்டுதான் வெளிச்சமா இருக்கு பைத்தியம் தூங்குறாள ஃபைனலாக வந்து நான் ரீச் ஆக வேண்டிய இடத்துல ரீச் ஆகிட்டேன். ஸோ எங்கன்னா பாப்பா அவங்க வீட்டில் தான் வந்திருக்கோம். இங்கேருந்து நீ எல்லாருமே கிளம்பி வெளியில் போக வேண்டியது இருக்குது, எல்லாருக்குமே ஒர்க் இருக்குது. ஸோ நாங்கள் யார் யாரெல்லாம் அங்கே போகிறோம் எல்லாமே வந்து கண்டினியூவாக வரும். இந்த சென்னையில் வந்து பைக்கில் ஃபஸ்ட் டே வந்து 2 பேர் போக போகிறோம். அதுவும் எப்படி ஃபன்னாக இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் வரும். அதுக்கடுத்து நிறைய ரீல்ஸும் வரும், நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் வந்து ப்ரொமோஷனுக்காக கிளம்பிட்டோம். இங்கேருந்து போய் ப்ரொமோஷன் முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து என்னென்ன பண்ணுறோம், நிறைய வேலைகள் இருக்குது, அதையும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இடையில எவ்வளோ ஃபன் பண்ணுறோன்றதையும் உங்களுக்கு வந்து கண்டினியூவாக எடுக்கிறோம். வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க, இன்ஸ்டாவில் சில பேர் பார்த்துருப்பீங்க. அது என்னன்றதை நான் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க போகலாமா? சாத்துக்குடி குடிக்கிறதுக்காக ஜூஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது முடிச்சுட்டு நீ ப்ரொமோஷன் போயிட்டு அடுத்தடுத்து நிறைய வேலைகள் சீரியஸாக குடிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு வழியாக நாங்கள் வந்து ப்ரொமோஷன் போகிற இடத்துக்கு வந்துட்டோம். அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எப்படியும் ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப கஷ்டம். ஆனாலும் 2 வீலர்லேயே வந்துட்டோம். இப்போ இங்கே முடிச்சுட்டு அது என்னென்ன பண்ணுறோன்றதை விட ரொட்டீன் வரோம். ஏன்னா இங்கே வந்து வீடியோ தான் எடுக்க போகிறோம் ப்ரொமோஷனுக்கு. ஸோ அதனால் வந்து வீடியோ எடுக்கிறத வந்து நம்ம இதில் ஆட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த ப்ரொமோஷன் விட்டு முடிச்சுட்டு தொடர்ச்சி அவங்க வரேன். தெரில ஸ்கின்னுக்கு நாங்கள் எல்லோரும் 2 பேரும் வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம். ஸோ கிளம்புனதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு ஷூட் இருக்குது, அதையும் நான் கவர் பண்ணுறேன் என்ன ஷூட்டுன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து வெளியில் போகிறோம். வெளியில் போயிட்டு நைட்டு போல் வந்து பஸ் ஏற்றி விடுவாங்க. ஸோ அது வரைக்கும் என்னென்ன ஃபன் பண்ணுறோம் இவ்வளோ மட்டும் தான் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. இதுக்கடுத்து வந்து பாப்பா அம்மா யாரும் வரல. ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து போய் என்ஜாய் பண்ணுறதையும் நீங்கள் பார்ப்பீங்க. இவ கூட வண்டியில் உட்காந்து வர்றது தான் ரொம்ப பயமாக இருக்குங்க. அதை சொன்னிட்டே இருந்தேன், வழி போகுது, நானும் இவகிட்ட வழி போகிறேன். இப்போ யார் கூறி நான் ஓட்டுறேன்னு சொன்னேன்னா, அக்கா இனிமேல் தாங்க ஃபன்னே இருக்குது வாக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு ஃபைனலாக பேய் மாதிரி ஆகிட்டோம். சாப்பிட வந்துருக்கோம் 2 பேர் மட்டும். சாப்பிட்டுட்டு என்னென்ன சாப்பிட்றோன்றது சொல்கிறேன். என்ன இடம்? கிரசன்ட், அண்ணா நகர் கிரசன்ட். ஸோ அந்த இடத்துக்கு வந்து சாப்பிட. ஆனால் இங்கே என்ன நல்லா இருக்குன்னு எனக்கே தெரியாது. அதனால் என்ன ஆர்டர் பண்ணுறோம் இல்லைன்றது ஆர்டர் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். என்ன மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் இது என்ன சாப்பாடு? கீ ரைஸ். என்ன ரைஸ்? கீ ரைஸ். அவர் வைக்கப்பட்டு ஓடுறாரு. நல்லாயிருக்கும். பாப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு சிக்கன் மேடம் வந்து பரிமாறுறாங்க. வெரி குட் பொறுப்பா பிள்ளைய வளர்த்துருக்காங்க. சரி அவர்
டேஸ்ட்டு தான். நிஜமாகவே எனக்கு எது ஆர்டர் பண்ணதுன்னு தெரியல. ஆக்சுவலாக அவள் தான் ஆர்டர் பண்ணான். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக சிக்கன் சரி சாப்பிட்டு வரும் பசி இதுட்டாட்டா. நீங்க பார்த்துக்க, நான் பார்த்துட்டேன். என்ன பண்ணுறாங்கன்னு பாரு. அம்மா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்தி 2 பேரும் போய் எங்களை விட்டுட்டு சாப்பிடுவீங்களான்னு சொல்லுவாங்க. ஒரு வழியா நாங்கள் 3 பேர் மட்டும் டவர் பார்க்கா ஸோ அங்கே கிளம்பி போய்ட்டு இருக்கோம். ஏன்னா இங்கேருந்து மெரினா போயிட்டு வந்து டைம் ஆயிரும். எனக்கு பஸ்ஸு விட்டுருவாங்க. ஸோ 9 o'clock இங்கே பஸ் இருக்குது. அங்கே 6 போய் ரீச் ஆயிடும். அதனால் வந்து பக்கத்தில் என்ன இருக்குது பார்க்குறப்ப டவர் பார்க்குக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் போயிட்டு வந்து இவங்க ஷூட்டிங் சொன்னோம் இல்லையா, அந்த கடவுள் பிள்ளைங்க ஷூட்டிங்க கடவுள் பிள்ளைலாம் சொல்ல மாட்டேன். அந்த ஷூட் வந்து தள்ளி வச்சுருக்காங்க. அதனால் வந்து இன்னைக்கு டே ஃபுல்லாகவே நாங்கள் அப்படி தான் இருந்தோம். அவங்க ப்ரமோஷன் போயிட்டு ரொம்ப டயர்டாகிட்டு படுத்துட்டோம். திருப்பி இப்போ கிளம்புறதுக்கே ஒரு மாதிரி அசத்துக்கு வந்து இந்த மாதிரி வராங்க. நான் வீடியோ எடுத்ததுனால கொஞ்சம் கிளம்பி வந்தேன். சரி போயிட்டு அந்த டவர் பார்க் எப்படி பார்க்கலாம், பார்த்துட்டு ரொட்டீனாக வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு பிள்ளை வந்து பாட்டு படிக்க போகுது. ஆனால் அந்த பாட்டு வந்து எனக்கு காப்பிரைட்ஸ் விழுக்குமான்னு கேட்டிங்கன்னா விழுகாது. அந்த தைரியத்தில் நான் ஒரு பாட்டு படிக்க சொல்கிறேன். பாட்டு படியே ஆடியில் சரி சொல்லி படியே. இதுங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணுறோம். ஆடியில் சரி சொல்லி ஆவணி படி சொல்ல மன்ன வருதா சொல்ல சொல்லிட்டு படி 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 மன்னவர் மன்னவர்தான். என்னது அவரு மன்னவர் தான். அவர் மன்னவர் தான். அப்புறம் உன்னை சொல்லிதானே பக்குவமா பார்த்து என்னடி ஏதோ ஒரு பாட்டுக்கு ஏதோ ஒரு கதை. சரி அப்புறம் இப்படி நாங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த பிள்ளையால எவ்வளோ விஷயங்களை மண்டையில் ஏற்றுறோம் தெரியுமா. நாங்கள் ஒரு பாட்டு போட்டு பாடிக்கிட்டு வந்தோம்னா இவ ஒரு லைன் எடுத்து இவ ஒரு சாங்கை வச்சு எந்த சாங்கையும் எதுக்குள்ளேயும் இணைச்சி பாடிக்கிறப்பா. அந்த வீடியோலாம் அடுத்து வரும். மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வரும் பாருங்க. கம்பு சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ நீ அந்த பாட்டை படி பேச்சமா படி. ஆடியில் செய்தி சொல்லி அவனையும் தேடி வச்சு செடி சொல்ல மன்ன வருதா எனக்கு செடி சொல்ல மன்ன வருதா சொல்ல சொல்லி நெத்தியில குங்குமச்ச வச்ச மன்னவர் அழகு மன்னவர் சொந்த சொல்லிதானே பக்குவமா பார்த்து. ஐயோ கடவுளே, இந்த பாட்டை யாருக்காவது பிடிச்சவங்க கேட்டிங்கன்னா இந்த பிள்ளை கழுவி ஊற்றுங்க. இப்போ நாங்கள் டவருக்கு வந்துங்க. டவரை காட்டோம் பாருங்க. நான் ஒரு குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிலம்பு விளாட்றாங்க. ஸோ இதான் டவர். இதான் டவர். இதை பார்க்குறது தான் நீ கூப்பிட்டு வந்தவளையே. டவரை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இவ்வளோதான் தூரத்துலேருந்து பார்க்க முடிஞ்சிச்சு. டவர் மேலே ஏறி பார்க்க முடியலை. இப்படி ஆயிடுச்சு எங்களோட சூழ்நிலை. சேட் இருக்கு. இப்படி 3 பேர் சேர்ந்து வெட்டியாக நடக்கிறோங்க. ஏன்னா டவரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா. நிறைய பேர் வந்து குழந்தைங்கள கூப்பிட்டு வந்து என்னது நானும் குழந்தைதான் தப்பு தானே. என்ன சொல்லு சிலம்போ அந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுகள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்களும் சேர்ந்து நடந்துக்கிருக்கோம். பார்ப்போம். தண்ணி அடிக்குமா? ஆமாம், இங்கே நல்லா அழகாக வரும். இப்போ எல்லாம் ஆஃப் பண்ணி போட்டிருக்காங்க. சென்னை தண்ணி பஞ்சம். 3 பேர் வந்து வெட்டியாக நின்று வெறும் டவர் பார்க்கு மேலே அண்ணாந்து பார்த்துக்கு இருக்கோம். என்னது இது டவர் பார்க் வ்ளாக்ல இருந்தே மாறி ஃபுட் வ்ளாக் ஆகிட போகுதுன்றா. நான் இப்போ போய் சாப்பிட போவோம்ல. சரி நம்ம இப்போ பாட்டு படி. சின்ன சின்ன ஆசை சிறகெடுக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிச்சு வைக்க ஆசை
முத்தமிழ் ஆசை. இந்த பாட்டுலாம் எனக்கு தெரியும், நான் டான்ஸ் ஆடிருக்கேன். என்ன இந்த பூமி சரி அதை விட ஏன பாட்டு மதுரை மதுரை குழுங்க படி மதுரை குதிரை எப்படி எங்கள் பாட்டவே கொலை பண்ணுறாள். எனக்கு இந்த இடத்துக்கு வந்தோமோ அது அச்சம் வராமல் அப்படியே திரும்பியும் அதே வேகத்தில் வந்த வேகத்தில் ரிட்டர்ன் அப்படியே வெளியேறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா டவர் பூட்டிட்டாங்க. இங்கே நிறைய பேர் வாக்கிங் வராங்க. ப்ளஸ் டவர் மேலே ஏறதுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் பார்க் ஓப்பனில் தான் இருக்குது. நிறைய பேர் வந்து வாக்கிங் அந்த மாதிரி வராங்க. நிறைய பேர் ஃபேமிலியாக வராங்க. நிறைய பேர் குழந்தைங்களை கூப்பிட்டு நிறைய பேர் கப்பல்ஸாக வராங்க. அதுக்கெல்லாம் லாய்க்கில் நம்ம பேசாமல் வரணும் சரியா. அதனால் வந்து எல்லாருமே வந்து யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ஒரு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் எதுக்கு வந்தோன்னு தெரியல, எதுக்கு இப்படி போகிறோன்னு தெரியல. எதுக்கு வந்தாலும் யாப்பா பால் அமைதியாக வரால. ஏன்டி அமைதியாக இருக்குன்னு கேட்டால் அக்கா நானே இப்படி தான்க்கா அப்படின்றால. சரி இந்த ஒரு நிமிஷம் போகிறோன்னா இப்போ சொல்லு சாப்பிட போகிறோம். பெரிய இப்போதான் என்னென்னமோ சொல்லிட்டு வந்தா. ரசப்பொடி இருக்கு, ரசப்பொடி இருக்கு, பானிபூரி இருக்கு, தயிர் பூரி இருக்கு, பிரெட் ஆம்லேட் இருக்கு, ஜூஸ் இருக்கு, கேக் இருக்கு, பர்கர் இருக்கு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. சரி வாங்க போய் பானிபூரி சாப்பிடலாம். எனக்கு தெரியும் இப்போ எதுக்கு சிரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா, அவன் மட்டும் வந்துக்கிட்டே இருந்தாள் இல்லையா. இங்கே வந்து உட்காந்து உடனே அவன் பொசசிவ் ஆகிடக்கூடாது தங்கச்சின்னு சொல்லிச்சு. ஐயோ இங்கே வந்து உட்காந்துட்டோமே அங்கே போலான்னு சொல்லிட்டு இருந்துச்சாலும் அவள் அதை கண்டுபிடிச்சி சிரிச்சிட்டாள. இந்த அசிங்கம் தேவையா? லாஸ்ட்டாக இங்கே வந்து இந்த ரசபுரி சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இங்கே பாருங்க, இது வாடை வந்தோடனே ஒரு ஸ்மெல்லுக்கு வச்சு வச்சு சாப்பிட்டுட்டு வரதான். எங்கள் அண்ணன் பார்த்தா கண்ணீர் கண் கலையிடுச்சு. உரப்பாவும் செம்ம டேஸ்ட்டு. சாப்பிட்டு நீயும் சின்ன பொரியா வாய்க்கில் போகிற மாதிரி எடுத்துக்க. அப்படின்னா தான் நீட்டாக இருக்கும். ஊத்துட்டா ரசம் வாங்க. நீ ரசம் வாங்குறேன். சாப்பிட்டு வரோம். பிரெட் ஆம்லேட் போய் உங்களை வச்சு செஞ்சதுக்கு என்னை வச்சு செஞ்சால வாயை தோர்த்து சரசம் சரம் சிந்திருச்சு. முடியுது மூச்சு. இதெல்லாம் மாற்றி ஒரு இடத்துக்கு வரக்குள்ள பாதி போயிடுது கண்டென்ட். அதுக்கப்புறம் பாதியில் வந்து கவர் பண்ண வேண்டியதாயிடும். ஆம்லேட் சாப்பிட்ட வீதா அக்கா அப்படி. இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு பேக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு பஸ் ஏற்றி விடுறதுக்காக வருவாங்க. அதுக்கிடையில் என்னென்ன நடக்கும் அதை கவர் பண்ணுறேன். செம்மையாக இருந்துச்சு பூரி. 2 தடவை வாங்கி சாப்பிட்டோம். 2 தடவைனா நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாருமே 2 கிடையாது. 2 வாங்கி 3 பேர் சாப்பிட்டோம். நல்லாச்சு. சரி வாங்க அப்போலாம் வந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நான் என் அம்மா வந்து விட வரேன்னுருக்காங்க. வந்துட்டு இப்போ வீட்டிலேருந்து இங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன நடக்குதோ அதை வந்து கவர் பண்ணேன். ஸோ எல்லாம் கீழே இருக்காங்க, நான் கிளம்புறேன். இங்கே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, நான் மட்டும்தான் அந்த சீட்டில் இருக்கேன். ஆனால் இதுக்கப்புறம் தான் ஆளை எடுத்து வாங்க போல். அதை போய் கண்டினியூவாக நம்ம வந்து போகிறப்ப இடையில இருந்துச்சுன்னா தான் பேசு சிங்கிள் சீட் பயமாகவே இருக்குது. டம்முன்னு போகுது. சரி ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நான் எப்படியும் நைட்டு எந்திரிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். போயிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணேன். சரி ப்ளீஸ் பை. ஆக்சுவலாக ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து என் கூடயே இருந்து அவங்க கூட இருந்துட்டு கொஞ்சம் இங்கே அவங்க எப்படி சொல்லுன்னா 1 டே ஃபுல்லாமே ஆசிகா கூட இருந்துட்டு ஒரு மாதிரி விட்டுட்டு வர்றது ஒரு மாதிரி கஷ்டமாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ மிஸ் யூடி அப்புறம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் மிஸ்
பண்ணுறேன்னு தோணுச்சு. அதை வந்து வீடியோவில் சொன்னால் நல்லா இருக்கும்ல. ஸோ அதனால தான் அந்த வீடியோ பார்ப்போம். ஏன்னா என்னால் வீட்டுக்கு வந்து கண்டினியூ வந்து எடுக்க முடியலைன்னா வந்துட்டு அப்படியே படுத்துட்டேன். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஷாம் அங்கே இருக்கான்ல, அவனை கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விடணும். ஸோ அதுக்காக நான் இந்த இது மட்டும் டிஷர்ட் மட்டும் மாற்றிட்டு கிளம்பிட்டேன். இப்போ விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஆனால் இந்த வீடியோட தொடர்ச்சி வந்து அடுத்து வரும். விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் எங்கெல்லாம் போகிறோன்றதை தான் நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஏன்னா இன்றைக்கி நிறைய ஒர்க் இருக்குது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். என்னோடய லைஃப் ஜேர்னி இப்படி தான் போய்க்கிறதுக்கு. எங்கே போனாலும் எனக்குன்னு ஒரு தங்கச்சியோ அக்காவோ ஒரு ஃபேமிலியோ கிடச்சிருது. ஸோ அவங்க மூலியமாக என்னால் எனக்கு என் கூட ஒரு பாதுகாப்பாக எங்கெங்கெல்லாம் வர முடியுமோ அது அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் போகுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். டாட்டா.